நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் சரி, என்டர்டைன்மெண்ட் விஷயத்துலயும் சரி, நமக்கு தினசரி வாழ்க்கையில ரொம்பவே பயன்படக்கூடிய 8 வெப்சைட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது முதல் வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா யூடிமி. உங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், யூடிமில எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து நம்ம வந்து கத்துக்கலாம். பட் அதுல பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஃப்ரீயாவே சில கோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் கியூரேட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் தான் diskudemy.com அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான எக்கச்சக்க வெப்சைட்ஸ் இருந்தாலும் இந்த வெப்சைட்டை நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னாக்கா, இதில் வந்து இப்போதைக்கு கரண்ட்ல ஆஃபர் இல்லாத வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க போய் பார்க்குறப்ப என்னென்ன இருக்கோ நீங்க அதை மட்டும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோர்சஸ் வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களை வந்து யூடிமிக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. அந்த யூடிமியோட வெப்சைட்டில் ஜஸ்ட் உங்களுடைய கார்டுக்கு ஆட் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இலவசமாகவே இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கோர்சஸ் டெய்லி அடிப்படையில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் யூடிமியில் கோர்சஸ் ஏதாவது வாங்க போறீங்க, இல்லை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கேன், என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னா இந்த வெப்சைட்டை டெய்லி வந்து செக் பண்ணிட்டே வந்துருங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கோர்ஸ் ஃப்ரீயாக வரப்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வெப்சைட்டுமே நம்ம வந்து லேர்னிங் சம்பந்தமான ஒரு வெப்சைட் தான். பட் அதை பற்றி பார்க்குற முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சரான CoinSwitch குபேரை பற்றி வந்து நம்ம வந்து பார்த்தலாம். CoinSwitch குபேர் பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சிஸை நீங்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்கிற ஒரு சிம்பிளான யூஐ கொண்ட ஒரு ஆப் தான் CoinSwitch குபேர் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் அதிகமான 6 மில்லியன் பிளஸ் யூசர்ஸ் வந்து CoinSwitch குபேருக்கு இருக்காங்க அப்படிங்க போல சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா பேங்க்ஸ் எல்லாருமே கிரிப்டோ அடாப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல் சல்வடார் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியே பார்த்தோம் அப்படின்னா லீகல் டெண்டரா கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்டோவுடைய அடாப்ஷன் ரொம்பவே வந்து அதிகமாயிட்டே தான் வந்து போகுது. மேலும் சமீபத்தில் மகாராஷ்டிராவுடைய கவர்மெண்ட் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தா பாலிகான் மேட்டிக்கை பயன்படுத்தி தான் அவங்களுடைய கோவிட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து அந்த பிளாக் செயின்ல தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி கண்டிப்பாக ஃபியூச்சர் ஆக போகுது. நான் ஏற்கனவே என்னுடைய கிரிப்டோ கரன்சி பற்றி நான் போட்டிருக்க எக்கச்சக்கமான வீடியோஸ்ல சொல்லிக்க மாதிரி நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விதமாக தான் கிரிப்டோ வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி நீங்கள் உங்களுக்கான தேவை இருந்துச்சு அப்படின்னா CoinSwitch குபேரா அப்படிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறப்ப உங்களுக்கு 50 ரூபாய் மதிப்பிலான ஃப்ரீ பிட்காயின் நீங்கள் சைன் அப் பண்ணி போகிறப்பே வந்து கிடைக்கும். சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் KYC வந்து பண்ணிருங்க. அதுக்கு பிறகு இருக்கிற எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சிஸ்ல உங்களுக்கு தேவைப்பட்டதை வாங்கி விற்கிறது நீங்க என்ன வேணுமானாலும் CoinSwitch குபேர்ல வந்து பண்ணிக்கலாம். 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணியே நீங்க வந்து பிட்காயின் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா CoinSwitch குபேருடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா teachyourselfcode.io அப்படின்னு சொல்லிட்டு. இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்க கோடிங் லாங்குவேஜஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஆளுங்க வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸ் மாதிரியான இடத்துல இருந்து எடுத்து கியூரேட்டடா ஒரு இடத்துல வந்து இந்த teachyourselfcode.io வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து கோடிங் ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏதாவது லாங்குவேஜஸ் இதில் சப்போர்ட் பண்ற லாங்குவேஜஸ் நீங்க லேர்ன் பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். A to Z பிகினருக்கான ஒரு நல்ல வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தேர்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட், நான் டெய்லி வாழ்க்கையில் யூஸ் பண்ற ஒரு வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம், snapdrop.net. இது பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஏர்ட்ராப் உடைய ஒரு குளோபல் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏர்ட்ராப்னா என்ன அப்படின்னாக்கா ஆப்பிள் டிவைசஸ்க்குள்ள நீங்க ஃபைல்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் வயர்லெஸ்ஸா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் snapdrop.netல வந்து பண்ணுவாங்க. பட் snapdrop.netல நீங்க விண்டோஸ், மேக், ஐஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் snapdrop.net அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா போதும். சேம் வைஃபை நெட்வொர்க்கில் இருக்கிற எந்த டிவைசஸ்க்கு வேணுமானாலும் வயர்லெஸ்ஸாக நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்கும். நான் தினசரி வாழ்க்கையில் என்னுடைய ஆண்ட்ராய்டு டு மேக் நான் என்ன ஃபைல் அனுப்பணும், இல்லை மேக் டு ஆண்ட்ராய்டு அனுப்பணும் அப்படின்னாக்கா இந்த வெப்சைட்டை தான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க வயர்லெஸ்ஸாக வந்து ஃபைல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அடுத்த வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா 99.com. இது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் புதுசாக வந்து ஒரு விண்டோஸ் வந்து செட்டப் பண்ணுறப்ப நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பட் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கக்கூடாது, மொத்தமாக ஒரே கிளிக்கில் பண்ணணும் அப்படின்னா அதற்கான வெப்சைட் தான் 99.com. இதோடைய ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுடைய பிசில வந்து டவுன்லோட் ஆகும். அதை பயன்படுத்தி நீங்க தேவைப்படக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், அதாவது இவங்க வெப்சைட்ல இருக்கிற லிஸ்ட்ல ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒன் கிளிக்ல நீங்க அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க புதுசா வந்து OS வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணிட்டு இல்லாம இந்த வெப்சைட் வந்து பயனுள்ளதா இருக்கலாம். அடுத்தது போட்டோஷாப்புக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ். அதுதான் பார்த்தோம் அப்படின்னா photopia.com. இது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே UI வந்து போட்டோஷாப் மாதிரியே வந்து இருக்கும். பட் இது பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன்ல இருக்கிற ஒரு வெப்சைட். இதன் மூலமா நீங்க போட்டோஷாப் உடைய ப்ராஜெக்ட்ஸே கூட நீங்க இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பைரேட்டடான போட்டோஷாப் யூஸ் பண்ண விரும்பல அப்படின்னாக்கா நீங்க இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். லிட்டரலா UI எல்லாமே பார்க்கறதுக்கு போட்டோஷாப் மாதிரியே வந்து இருக்கும். ஸோ நீங்க போட்டோஷாப் யூஸ் பண்ணி இதுக்கு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் போட்டோஷாப் ப்ராஜெக்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வெப்சைட் இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், remove.bg. அதாவது உங்களுடைய போட்டோஸ்ல இருந்து பேக்ரவுண்டை மொத்தமா ரிமூவ் பண்றதுக்கான ஒரு மேஜிக் வெப்சைட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். லிட்டரலா பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணும். சோ அந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்க. அடுத்த வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா unscreen.com. இது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. இது பேசிக்கா remove.pg பட் வீடியோஸ்க்கான வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். வீடியோஸ்ல பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பண்ணிக்கலாம். பட் இதுல ஃப்ரீ வெர்ஷன்ல 5 செகண்ட் வரையுமான வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் நீங்க பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். சோ இதை வந்து செக் பண்ணி பாருங்க. இது பார்த்தோம் அப்படின்னா லிட்டரலா கிரீன் ஸ்கிரீன் போட்டு எடுத்த மாதிரியான அவுட்புட் நமக்கு வந்து கொடுக்குது. பட் 5 செகண்ட் மட்டும் தான் ஃப்ரீல வந்து நம்மளால வந்து அவுட்புட் வந்து எடுத்துக்க முடியும். பட் இந்த வெப்சைட்
பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா நம்மளுடைய வீடியோஸ் உடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிறது அட்டகாசமான ஒரு விஷயம். அடுத்து கடைசி வெப்சைட் எல்லாம் கத்துக்கிட்டாச்சு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட முடிக்கலாம் அப்படின்னா அதற்கான வெப்சைட் தான் justwatch.com. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார்ல ஆரம்பிச்சு Z5ல ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான வெப்சைட்ல இருக்கிற மூவிஸ் மற்றும் ஷோஸுக்கான ஒரு கியூரேட்டடான லிஸ்ட் இதுல வந்து இருக்கும். ஸோ இதுல நீங்க பார்க்க வேண்டிய படங்கள், என்னென்ன படங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். மேலும் டேரக்டா அந்த படத்தை வாட்ச் பண்றதுக்கான லிங்க்குமே வந்து எந்த வெப்சைட்ல இருக்கோ, நெட்ஃபிளிக்ஸோ அமேசான் பிரைமோ, அதுக்கு டேரக்டா வந்து ரீடைரக்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது புதுசான மூவிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில புதுமையான வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா காயின் ஸ்விட்ச் குபேருடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.